பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் அதிக அளவில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் திக்குறிச்சி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். தற்பொழுது நீங்க களத்தில் இருக்கீங்க. அங்க என்ன நிலவரம்? தற்பொழுது விவசாய நிலத்திற்குள்ள தண்ணீர் இவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னும் போது விவசாயிகள் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க? அங்க மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து ஏதேனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவாச்சும் வாய்ப்பு இருக்கிறதா? என்ன சூழல் அங்க? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் நேற்று நள்ளிரவு தொடர்ந்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள் நீர்வரத்து அதிகரித்த காரணத்திலிருந்து அணைகளின் பாதுகாப்பை கருதி பேச்சுப்பாறை அணையிலிருந்து சுமார் 3100 கன அடியும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 1100 கன அடியும் திறந்து விடப்பட்டது. இந்த அணை தண்ணீரானது காலை வேளையில் திறந்துவிட்டதன் காரணமாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் மேற்கு பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிகளை நோக்கி இந்த தண்ணீர் வர துவங்கி முதற்கட்டமாக திக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் இந்த தண்ணீரான புகுந்துள்ளது. இந்த சாதாரண நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியானது அதாவது தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் சுமார் 300 மீட்டர் தொலைவில் நாம் நிற்கிறோம். இந்த பகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நடப்பட்டிருக்கக்கூடிய வாழை, தென்னை, ரப்பர் உள்ளிட்ட விவசாய மரங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியபடியே காட்சியளிக்கிறது. அதாவது சுற்றி பார்க்கும் பகுதிகள் எல்லாமே தண்ணீராகவே காட்சியளித்து வருகிறது. இந்த பகுதிகளில் இது மட்டுமல்ல, பல்வேறு முறை அதாவது குமரி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் இந்த பகுதியிலானது முதல் பாதிப்பாக திக்குறிச்சி பகுதி தான் பாதிப்படைகிறது. காரணம் என்னவென்றால் மேற்பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய முதலில் தாழ்வான பகுதியாக காணப்படும் பகுதியாக இந்த பகுதி விளங்கி வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் சிற்றாறு பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது கால்வாய் மூலமாக இந்த பகுதியில் வழியாகத்தான் தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. இதன் காரணமாகவும் இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் புகுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இவற்றை தடுப்பதற்கும் அந்த கால்வாய்கள் உள்ள உடைப்புகளை சரி செய்வதற்காக வேண்டியும் இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பல முறை மாவட்ட ஆட்சியருக்கும் நிர்வாகத்துக்கும் மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுத்தப்பாடில்லை என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த தண்ணீரானது தற்போது, அதாவது காலையில் திறக்கப்பட்ட தண்ணீர் தற்சமயம் இந்த அளவுக்கு இந்த பகுதியில் வந்திருந்தாலும் நேரம் செல்ல செல்ல, அதாவது இன்று இரவுக்குள் இந்த பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கக்கூடிய அபாய நிலையே காணப்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்றால் மலையோர பகுதிகளில் தொடர்ச்சியாக மழையின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் காலையில் 3000 கன அடியாக திறக்கப்பட்ட தண்ணீரானது இரவு வேளைக்குள் 8000 கன அடியாக மாற்றம் செய்யப்படும் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்ற அறிவுரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்சமயம், அதாவது வைக்கல்லூர், பருத்திக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி என்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான, அதாவது முகாம்களை தயார்படுத்தி 4 பகுதிகளில் முகாம்கள் தயார்படுத்தி வைத்துள்ளனர். இந்த மக்கள் அந்த பகுதிகளுக்கு செல்லுமாறு கூறியுள்ளார். ஆனால் இதுவரையிலும் தண்ணீரின் அளவு அந்த பகுதிக்கு செல்லாத காரணத்தால் அங்கு உள்ள மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இன்று இரவு இந்த மழை தொடர்ந்து நீடித்தால் நாளை காலைக்குள் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும். இதனை தடுப்பதற்காக இனிவரும் காலங்களிலாவது இந்த பகுதியில் மழைநீர் தேங்காதவாறு, அந்த நிலங்களை தண்ணீருக்கு அடித்து செல்லாதவாறு பக்கச்சுவர்கள் கட்டி பாதுகாப்பான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த விவசாய மக்கள் தமிழிடையே தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் தொடர் கோரிக்கையாகவும் மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவித்து வருகின்றனர். இதுவரையிலும் இந்த பகுதியில் எந்த விதமான அரசு பிரமுகர்களோ, மக்கள் பிரதிநிதிகளோ, அரசு அதிகாரிகளோ வந்து பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னிறுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஒரு சில நேரங்களில் அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் ஆனால் முழு முயற்சிகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.